எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓப்பன் எஸ்எஸ்ஹெச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓப்பன் செக்யூர் ஷெல். இது வந்து பார்த்திங்கன்னா வல்னரபிள் ஆயிருக்கு. இது வந்து ரொம்ப சீரியஸான ஒரு கண்டிஷன். ஸோ இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நேற்றுலேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை கண்டுபிடிச்சது யார், இது என்ன மாதிரி பாதிப்பு உருவாக்கியிருக்கு, இதனால் இதை சரி பண்ணுறது எப்படி அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போது இதை பற்றி கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குவாலிஸ் த்ரெட் ரிசர்ச் யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. TRU, அதுதான் த்ரெட் ரிசர்ச் யூனிட். இவங்க தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 14 மில்லியன் வல்னரபிள் இன்ஸ்டன்ஸ் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரு 7 lakhs எக்ஸ்டர்னல் இன்டர்நெட் ஃபேஸிங் இன்ஸ்டன்சஸ் வந்து வல்னரபுளாக நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் எஸ்எஸ்ஹெச்சும் வந்து நோட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃப்ரீ பிஎஸ்டியும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம இதில் விரிவாக பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஓப்பன் எஸ்எஸ்ஹெச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓப்பன் செக்யூர் ஷெல் இது வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆகிருக்கு. எந்தெந்த சிஸ்டம்லாம் எந்தெந்த சர்வர்லாம் இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கோ அது வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆகிருக்கு. சரிங்களா? சரி, இந்த வல்னரபிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா CVE 2024-6387 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் வரும். கூகுள் பண்ணிங்கனாலே போதும், அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். இந்த பக்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேர் வச்சுருக்காங்க. அது வந்து ரிக்ரெஷன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தது இந்த பக்கை வந்து இதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பக் வந்து ஆல்ரெடி அவங்க வந்து பேட்ச் பண்ணியிருக்காங்க. எப்போ பேட்ச் பண்ணாங்க அப்படின்னா 2006ஆம் வருடம் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்து அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஆல்ரெடி பேட்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 32 பிட் சிஸ்டம்ஸை அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த சிஸ்டம் சர்வர் கிளைண்ட்ஸ் இப்போ இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 64 பிட்டில் இருக்குது. ஸோ அந்த 64 பிட்டை இது அஃபெக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி 32 பிட்டை அஃபெக்ட் பண்ணியிருந்தா என்ன பண்ணணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. வாங்க அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யார் யாரெல்லாம் ஓப்பன் எஸ்எஸ்ஹெச் யூஸ் பண்ணுறாங்களோ, அது லினக்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லை விண்டோஸ், இல்லை மேக் எதாக இருக்கட்டும், அவங்க எல்லோரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து என்ன பண்ணணும், அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? பெரும்பாலும் இது லினக்ஸ் சிஸ்டமில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து இமீடியட்டாக அப்டேட் பண்ணுறது நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த டீம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆல்ரெடி வந்து இந்த லாஸ்ட் வீக்கே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் வால் சர்வரில் வந்து இதுக்கான அப்டேட்டை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? சரி, இப்போ யார் யார் சர்வரில் இல்லை யார் யாருனுடைய கிளைண்ட் மிஷினில், அதாவது ஒரு கம்ப்யூட்டரில் இந்த ஓப்பன் எஸ்எஸ்ஹெச் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகணும் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்களோ அவங்களுடைய சிஸ்டம்ஸ் அண்ட் சர்வர்ஸ் கிளைண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி இந்த பக்கை ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், இந்த பேட்சை அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பண்ணாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ பண்ணிடுறது நல்லது. சரிங்களா? ஓகே, இந்த த்ரெட் வல்னரபிலிட்டி நடந்திருக்கு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எப்போவுமே வந்து எல்லா விஷயங்களும் லாக்ஸில் தான் சேவ் ஆகும். நம்ம லாகின் பண்ணுறதுலேருந்து, நம்ம பண்ணுற ஒர்க்லேருந்து, நம்ம சிஸ்டம்லேருந்து வெளியே வர வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி செகண்டும் என்ன ஆகும் அப்படின்னா லாக் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க, ஆடிட்டிங் டீம் வந்து ஆடிட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு சிஸ்டமில் ஒரு சர்வரில் இந்த பாதிப்பு நடந்திருக்கா அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, லாக் ஃபைலை போய் ஓப்பன் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. அதில் வந்து டைம் அவுட் பிஃபோர் ஆத்தென்டிகேஷன் அப்படின்ற மாதிரி நிறைய கேப் வந்து வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
அந்த மாதிரி வந்திருந்தால் அந்த சிஸ்டம், அந்த சர்வர், அந்த கிளையண்ட் மிஷின் அஃபெக்ட் ஆகிருக்க வாய்ப்புகள், அஃபெக்ட் ஆகிருக்குன்னே சொல்கிறாங்க, வாய்ப்புகள் இல்லை, கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகிருக்கும். சரி, இப்போ வேறு எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஓப்பன் எஸ்எஸ்ஹெச் யூஸ் பண்ணக்கூடியவங்க எல்லோரும் என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய வேர்ஷனை செக் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பக்கு ஃபிக்ஸ் பண்ண வேர்ஷன் வந்து வேறு, அதுக்கு முன்னாடி பக் இருக்கிற வேர்ஷன் வந்து வேறு. சரிங்களா? ஸோ இப்போ அப்டேட் பண்ணால் வேர்ஷன் மாறிடும். அதில் உங்களுக்கு வந்து பக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். முதல்ல வேர்ஷன் செக் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஓப்பன் எஸ்எஸ்ஹெச் மாதிரியே அந்த டீமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓப்பன் பிஎஸ்டி அப்படின்னு ஒன்று மெயின்டைன் பண்ணுறாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான். ஸோ இது வந்து வல்னரபிள் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, அதே டீம் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். இப்போ செக்யூரிட்டி அட்வைசர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓப்பன் பிஎஸ்டியை அஃபெக்ட் பண்ணலைன்னா கூட பரவாயில்லைங்க, நீங்கள் முதல்ல போயிட்டு அதை அப்டேட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சம் அதர் லினக்ஸ் டிஸ்ட்ரோஸ், லினக்ஸ்லேயே வந்து சில மற்ற டிஸ்ட்ரிபியூஷன், மற்ற ஓஎஸ்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்பிங் அப்படின்ற மாதிரி ஒரு ஓஎஸ் இருக்குங்களாம். இதெல்லாம் வந்து ஒரு சர்வீஸ் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அஃபெக்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, இப்போது அந்த ஓப்பன் பிஎஸ்டி என்ன, ஃப்ரீ பிஎஸ்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, in a nutshell, it says the open SSH version of OS is other than OpenBSD vulnerable. அதாவது 9.7 P1 அப்படின்ற வேர்ஷனை இப்போ 9.8க்கு நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து சேஃப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வல்னரபிள் வந்து வெரி ஸ்லோவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து அதுதான் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி 32 பிட் சிஸ்டம்ஸ் வந்து தான் பார்த்திங்கன்னா இந்த ASLR அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்டாக்கை வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண 6லேருந்து 8 மணி நேரம் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் உடனே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிடுறது நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதுதான், நம்ம எல்லா மிஷினும் வந்து 64 பிட் இருக்கிறதுனால இது வந்து ப்ராப்ளம் கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் எல்லாருமே வந்து உடனடியாக அப்டேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை பற்றின இந்த அஃபெக்ட் ஆச்சு இல்லைங்களா, வல்னரபிலிட்டி, இதை பற்றின நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதை நீங்கள் பார்த்து படித்து என்ன ஆயிருக்கு அப்படின்றத இன்னும் நல்லா விரிவாக தெரிஞ்சுக்கணுன்னா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதை பற்றின மேலும் செக்யூரிட்டி பற்றின ரெகுலராக அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாச்சும் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயங்களை வந்து எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் மனசில் நிற்கும். அடுத்த பதிவில் இன்னொரு புது விஷயத்தோடு பார்ப்போம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.